சரி, வாசிப்போம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். ஆமென், அல்லேலூயா. சவுல் என்னும் ராஜா தாவீதை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய், மேன்மேலும் பலப்படுத்தும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பார்த்தாரு, நம்மளை எப்படி பார்க்கிறாரு, அவருடைய பார்வை என்ன? பிசாசு நம்மளை எப்படி பார்க்கணும், நாம எப்படி பார்க்கணும்? நம்ம இந்த மூணும் தெரியணும். தேவன் எப்படி உங்களை பார்க்கிறார், எப்படி பார்க்கிறாரா? வாசிங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். என்னாகமம் 22:12. கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். கையத்தட்டி, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மந்திரவாதியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல முறை அவன் பலி செலுத்துறான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறான். பல முறை தேவனுக்கு பலி செலுத்துறான். 7 பலிகளை அவன் செலுத்துறான். ஒவ்வொரு மலையிலும் போய் பலி செலுத்துறான். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சபிச்சிடும். ஃபைனலா அவன் என்ன, கடைசியா அவன் என்ன கண்டுபிடிக்கிறான்னா, கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை உன்னால சபிக்க முடியாது. நீ வாயை திறந்தீன்னா ஆசீர்வாதம் தான் வரும். அப்போ மந்திரவாதியினுடைய புல் கட்டுப்பாடு யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? மந்திரவாதியை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? இப்போ கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, 2 நாளாக 29ஆம் அதிகாரம் 9-12 வசனம் வாசிச்சா வசனம் சொல்றது, தேவரி சகலத்தையும் ஆளுகிறது, சகலத்தையும் ஆளுகிறது, அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவன். அப்ப பீலேயாம் சபிக்கணும்னு நினைக்கிறான். தேவன் எப்படி பார்க்கிறாரு நம்மள அப்படின்னா, நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தனிக்கு சொன்னேன், ஆசீர்வாதம்னா என்ன, ஆசீர்வாதத்துக்கும் ஆசீர்வாதங்களுக்கு என்ன வித்தியாசம், நாம எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிறந்தவங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க முந்தின செய்தியில உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்க பாருங்க. அப்ப கர்த்தர் எப்படி பார்க்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறார். இல்லையா? பீலேயாம் எப்படி பார்க்கிறான்னு பாருங்க. என்னாகமம் 23:22. உங்கள் சத்துரு எப்படி பார்க்கிறாங்க? 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களிடத்தில் இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. உங்க எதிராளி உங்களை சபிக்க வந்தவர், உங்களை தூற்றி போடும்படி வந்தவர், உங்களை அழிக்கும்படி வந்தவர், அவன் எப்படி பாக்குறானா? உங்களை காண்டாமிருகமா பாக்குறான். நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையது. இந்த பலனே யார் சொல்றா? உங்க எதிராளி சொல்றாங்க. எதிராளுடைய பார்வையில் நீங்க எப்படி இருக்கீங்க? காண்டாமிருகம். காண்டாமிருகம் என்ன செய்யும் தெரியுங்களா?
மோசஸ் சொல்றாரு பாருங்க, காண்டாமிருகத்துடைய பேரத்தை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. 33ஆம் அதிகாரத்துல உபாகமம் 33 யோசேப்பை குறித்து சொல்லும் போது அவர் சொல்றாரு. 33:17 அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்பை போலவும் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். பாத்தீங்களா? அவர்கள் எப்பிராயீமின் 14,000 மனேசின் 1000 என்றார். அல்லேலூயா. அப்ப காண்டாமிருகத்தின் கொம்பு விசேஷமான, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சத்துருவின் பார்வையில் எப்படி இருக்கான்னா காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கு. அவன் பெரிய காண்டாமிருகம். அந்த காண்டாமிருகத்துக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. யோபு புஸ்தகத்துல 39ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. 39ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, காண்டாமிருகம் உன்னிடத்துல சேவிக்கிறதுக்கு சம்மதிக்குமா? அது உன் முன்னணிக்கு முன்பாக இரா தங்குமோ? உன்னுடைய முன்னணியில அது ராத்தங்குமா? படைச்சாலைகளை உள்ள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிவில் பூட்டுவாயோ? காண்டாமிருகம் பயங்கரமான பலம் கொண்டது. அது பலம் கொண்டது அப்படிங்கறதுனால ஏரோட்டுறதுக்கு அது உன்னை பயன்படுத்த முடியுமா? நீ அது உனக்கு சம்மதிக்குமா? அதை நீ பணிய பண்ணிருவியா? அதை புடிச்சு கட்டி உன் வீட்டுல வச்சுக்க முடியுமா? உன்னால முடியவே முடியாது. ஏன்னா அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, காண்டாமிருகம் அவனுடைய எதிரிகளால் அடங்கப்படாது. காண்டாமிருகம் தான் அவனுடைய எதிரிகளை அடங்கி. சிங்கமே நிக்க முடியாது. அதனாலதான் தாவீது சொல்றாரு 92:10, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்து, நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். ஏன்னா காண்டாமிருகத்தினுடைய கொம்பு விசேஷமான, அந்த கொம்பு பலத்துக்கு அடையாளமானது, அந்த கொம்பு வெற்றிக்கு அடையாளமானது. அந்த கொம்பு தான் எல்லா எதிரிகளையும் முட்டி தள்ளக்கூடியது. தேசத்தின் கடையாந்தரம் மட்டும் முட்டி தள்ளும். அப்படின்னு என்ன, கடைசி வரைக்கும் அதை அழிக்கிற வரைக்கும் காண்டாமிருகம் விடாலாம். அதனாலதான் பாலாக் பயப்படுறான். அதனாலதான் விலேயாம் பயப்படுறான். உங்களை பார்த்து அங்க கை பிடிச்சோம். உங்க எதிராளி பயந்து நடுங்கிட்டு இருக்கான். உங்களை எப்படி பாக்குறான்னா காண்டாமிருகத்தை போல. ஏன்? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனாலதான் தாவீது சொல்றா, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்? என் கொம்பை அவர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி இருக்கிறார். கர்த்தாவே நீர் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறது. எப்படி உயர்த்துறார் அவருடைய தலைய? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிறேன். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. கொம்புல குத்துச்சுன்னா அவ்வளவுதான், யானையே சின்னாபின்னமாயிடும். யோபு புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல காண்டாமிருகத்தினுடைய பலத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை அடக்கவே முடியாது. அது உன்னை எய்ம் பண்ணிருச்சுன்னா அவ்வளவுதான். அதனாலதான் பீலேயாம் பயப்பட்டு பிசாசு அப்படி பார்த்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் தலையின் மேல் இருக்கும்.
தாவீதின் மீது கர்த்தருடைய அபிஷேகம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்தேன்? உபாகம் 8:18 படி அது ஒரு பலன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் கொடுக்கிறார். அந்த பலன் தான் ஆசீர்வாதம். தாவீதுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம், அதுதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமை கூப்பிட்டு அவனை அபிஷேகம் பண்ணார், அதுதான் ஆசீர்வாதம். அவங்க கிட்ட இருக்கிற ஆடு மாடு கழுத குட்டி அது அந்த ஆசீர்வாதத்தினால் வந்த ஆசீர்வாதம். அப்ப தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் காண்டாமிருகத்தின் கொம்பு. அநேக யுத்தங்கள் அவர் சந்திச்சார். ஒரு யுத்தத்திலையும் கூட அவர் தோத்து போங்க. ஏதாவது யுத்தத்துல தோத்ததா எங்க சரித்திரம் இருக்குதா? அப்படியே நீங்க எல்லாம் தோத்து போறீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். ஏன்னா விஷயம் தெரியுது, தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, என் கொம்பை அவன் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி. அப்ப காண்டாமிருகத்தின் கொம்பு என்பது ஒரு பலனை காட்டும். சங்கீதம் 92:10 படி கர்த்தர் உங்களை புது எண்ணெயின் அபிஷேகத்தால் அபிஷேகம். 92:10 வாசிச்சிருங்க மறுபடியும். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நீங்க பெரிய காரியங்களை செய்ய பிறந்தது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் ஏன் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரு தெரியுமா? சவுல் கண்டுபிடிச்சிட்டான், இஸ்ரவேலின் ராஜா. என்ன கண்டுபிடிச்சான்? நீ கோலியாத்தை அடிக்கும் போதே நினைச்ச கர்த்தர் உன்னை நினைக்கிறாரு. சவுல் ஆசீர்வதிச்சாரா? சவுலையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனைத்தான் முதல் ஆசீர்வதிச்சார். சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ண போகும்போது, ஆசீர்வதிக்க போகும்போது குப்பியை கொண்டு போனார். தைல குப்பி. சொல்லுங்க, தைல குப்பி. நீங்க அந்த தைல டப்பா இருந்து எடுத்து வரீங்களா? தலைக்கு போறதுக்கு தைல குப்பி. ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணும் போது 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க. 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனான ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அவர்தான் தாவீது. அவரை அபிஷேகம் பண்றதுக்கு சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு போனார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதின் மேல் இருப்பது கொம்பின் அபிஷேகம். தாவீதின் மேல் இருப்பது கொம்பின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, கொம்பின் ஆசீர்வாதம். என் மேல் இருப்பது கொம்பின் ஆசீர்வாதம், குப்பியின் ஆசீர்வாதம் அல்ல, பூச்சா இல்ல, ராஜா. அல்லேலூயா. குப்பியின் அபிஷேகம் பூஜாதான். கோலியாத்துடைய பார்வையில சவுல் பூஜா, அதே கோலியாத்தின் பார்வையில தாவீது ராஜா. அல்லேலூயா. அப்ப பிசாசு உங்களை பார்க்கும் போது பூஜாவா பார்க்கூடாது, உங்களை அவனை ஆளுகிற ராஜாவாய் பார்க்கிறேன். பாலான் இஸ்ரவேலர்களை பார்க்கும் போது, ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும், அவங்களை ஆசீர்வதிச்சார். என்னைக்கு அவங்க பஸ்காவுக்குள்ள வந்தாங்களோ அவர் சொல்றாரு பாருங்க, 23ஆம் அதிகாரம் 23வது
2 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அதுதான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். 21 வாசிப்பா. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் எப்படி பார்க்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை? காண்டா மிருகத்தை போல பிசாசு பார்க்கிறார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? அவர்களிடத்தில் அக்கிரமம் இல்லை, அவர்களிடத்தில் குற்றம் இல்லை. நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த அக்கிரமமும் அங்கதான் இருக்கு, இஸ்ரவேலுக்குள்ளதான் இருக்கு. எப்படி சொல்றது தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சவங்க, அக்கிரமம் செஞ்சவங்க, முறுமுறுத்தவங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் எப்படி பார்க்கறாரு? அவங்க முறுமுறுத்து இருக்கிறாங்க. 8ஆம் புஸ்தகத்தில் நடக்கிற சம்பவம் இது. என்னைக்கு செங்கடலை பிளந்து வந்தாங்களோ அப்பொழுது அவங்க தேவனை முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அப்பம் இல்லை, முறுமுறுப்பாங்க. தண்ணி இல்லை, முறுமுறுப்பாங்க. தேவனை அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? இஸ்ரவேலிலே நான் அக்கிரமத்தை காணவில்லை, அவர்களிடத்தில் இருக்கிற குற்றத்தை நான் பார்க்கவில்லை. அல்லேலூயா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிசாசு கிட்ட கர்த்தர் எப்பொழுதும் உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார். அடுத்த சொல்லுங்க. 1000 தப்பு உங்க பிள்ளை செஞ்சாங்க, எதிராளி உங்க பிள்ளை அடிக்க வரும்போது நீங்க விட்டுருவீங்களா? இல்லைங்க, தூக்கி போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சிலவாக தப்பு செஞ்சுட்டான், ஊருக்காரங்க வர்றாங்க அடிக்கிறது, அவங்க அப்பா கையை கட்டிட்டு அடிங்க அதுவும் பாப்பாங்க, அடிச்சுங்க. அதான் கர்த்தரங்க செய்யறார். பீலையாம் சதிக்க வருகிறான், அழிக்கிறதுக்கு வர்றான். ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுக்கவில்லை. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரா கெட்டவரா? ஒல்லாம இருக்கிற நீயே உன் பிள்ளைய காப்பாற்ற நினைக்கும் போது நல்லதுதான். அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே அவங்க அப்பாவை ஊர் என்கிற கல்தையினுடைய பட்டணத்திலிருந்து அழைச்சு கொண்டு வந்தவன். அவர் வாக்கு மாறவே மாட்டார். தீமத்தை புஸ்தகம் எழுதும்போது பவுல் சொல்றார், தீமத்தை சொல்லும்போது, நாம் முன்பை இல்லாதவர்களாக இருந்தால் அவர் எப்பொழுது முன்பை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று நின்றும் என்றும் இவ்வளவு நல்லவருக்கு நான் எப்படி விரோதமா பாவம் செய்ய முடியும்? எப்படி நான் அக்கிரமம் செய்ய முடியும்? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய அன்பை அவர்கள் அறியவில்லை. அதனாலதான் அவங்களுடைய அக்கிரமம், அவருடைய விக்கிரமம், அவருடைய ஆராதனை எல்லாமே தேவனுக்கு விரோதமாக. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க, தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னு பாருங்க. இல்லையா? அவர்களிடத்தில் அக்கிரமம் இல்லை. அப்ப கர்த்தர் பொய் சொல்றாரா? குற்றம் பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. அவங்களை எல்லாமே பஸ்கா ரத்தத்துக்குள்ள பார்க்கிறது. ஏன் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? நீங்க எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு பெட்டிக்குள்ள உங்களை போட்டு மூடி வச்சா முதல்ல என்ன தெரியும்? பெட்டி தான் தெரியும். கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிற அவருடைய பார்வையில் யார் தெரியுமா? கிறிஸ்து தான் தெரியும். நல்லதையா?
இப்ப சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பெரிய காரியம் செய்வேன். வேதத்துல எதுங்க பெரிய காரியம்? எது பெரிய காரியம்? இந்த உலகத்துல எது பெரிய காரியம்? பெரிய காரியத்தை செய்யணும். எது பெரிய காரியம்? நம்ம ஊர் பக்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய காரியம் நடந்துச்சு, செத்து போனா அதுல பெரிய காரியம். அவங்களுக்கு அது பெரிய காரியம், செத்து போறான். நெகேமியா சொல்லிருப்பாங்க, எது பெரிய காரியம்? 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது நான் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அதன் மினக்கட்டு போவானேன் என்று சொன்னேன். நான் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், அதுக்காகத்தான் நான் எருசலேமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். இவன் ஒரு அடிமத்தனத்துல இருந்தான். நெகேமியா ராஜாவுக்கு கீழே பான பாத்திரக்காரனா வேலை செஞ்சுட்டு, ராஜாவுடைய தெய்வம் அவனுக்கு கிடைச்சு. இப்ப ராஜா என்ன பண்ணார்னா, எருசலேமுடைய அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்காக நெகேமியாவான தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதுதான் பெரிய வேலை. பக்கத்துல எப்படி சொல்லுங்க, உலகத்துல பெரிய வேலை என்னது? நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் போது அந்த வேலையை கெடுப்பதற்கென்று சிலர் என்ன பண்ணாங்கன்னா, குறுக்க வந்தாங்க. இல்ல, நீ இறங்கி வா, நீ அங்கெல்லாம் போகாத, அந்த வேலைய செய்யாத அப்படின்னு நெகேமியாவுடைய வேலையை தடுப்பதற்கு ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, எழுப்பிட்டே இருந்தாங்க. நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் விட்டுருவாங்க. ஒயின் ஷாப் போங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. சினிமா தியேட்டருக்கு போங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. நடையா நடந்து போங்க, எங்க மலைக்கு போங்க, குளத்துக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க, உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு மட்டும் நீங்க போங்க. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யும். நெகேமியா 6ஆம் அதிகாரத்துல, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பொன்றும் இல்லை என்பதையும் சம்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷுவும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது. அப்போ பகைஞர் பெரிய வேலையை செய்ய தடுக்க வருகிறவர்கள் நம்முடைய சத்துருக்கள். நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாத இருக்கையில் 12 வாசலை கட்டி எழுப்பினார். இன்னும் மதுலாம் கட்டி எழுப்பியாச்சு, நீ கதவு போட்டு போடுங்க. சொல்லுங்க, கதவு போடலைன்னா நாய் வந்துடும். நிறைய நாய் வந்துச்சு நெகேமியாவுடைய வேலையை தடுக்கிறதுக்கு. நான் கதவு போடாத இருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷும் ஆள் நம்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார். சத்துருக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பேசுறாங்க. இவன் எங்க போனாலும் விட்டுடலாம், எப்படி கெட்டு குட்டிச்சவர் ஆனாலும் விட்டுடலாம். ஆனா சர்ச்சுக்கு மட்டும் இவன் போயிடக்கூடாது. போனா என்ன ஆயிடுவான்? உருட்டுருவான். அதனால அவனை கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, கும்பலா கூடி மீட்டிங் போட்டுச்சு. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் சரியா போயிட்டு இருக்கிறேன், சரியான பாதையில. அம்மா, இதுதான் சரியான பாதை. உங்களை கெடுக்கிறதுக்கு கூட்டம் கூடி மீட்டிங் போட்டு இவங்களை எப்படியாவது தடுத்துடணும், இவங்களை எப்படியாவது அங்க போகாத அளவுக்கு, தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாத அளவுக்கு அவங்களை தடுத்துடணும் கூட்டம் கூடி மீட்டிங் போட்டாலே நீங்க தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் என்னை சரியான பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தடுக்க வருவாங்க. தேவராஜ்யத்தை கட்டுறதுக்காக கர்த்தர் நினைக்கிறது இந்த சபையில உங்களை வச்சிருக்கிறார். இத கெடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும்.
சைடுல வரும். என்ன வரும் சொல்லுங்க? பிசாசு என்னைக்குமே வாசல் வழியா வர மாட்டான். எப்படி வருவானா? பக்க வழியாய் நுழைவார். பக்க வழியாய் நுழைஞ்சு ஒவ்வொன்னா இருந்துட்டாங்க. 7வது நாள் தான் நாங்க என்ன பண்ணுவோம்? கர்த்தரை மத்த நாள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம். 7வது நாள் மட்டும்தான். கடைசியில பைனலா ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அப்படின்னு பைபிள்ல இன்னும் உடன்படிக்கை பத்தி தெரியலன்னா பக்க வழியா வந்து நுழைஞ்சு என்ன பண்ணிடுவா? கம்மிட்டு போயிடுவா. பக்க வழியாய் வர்றவன் ஓனாய், வாசல் வழியாய் வருகிறவன் கைப்பன். ஓனாய் கையில மாட்டிடக்கூடாது. இல்லையா? ஓனாய் கையில் இருந்து மாட்டிடக்கூடாது. பக்க வழியா வந்தவன் சர்ப்பம், பக்க வழியாய் வந்தவன் ஓனாய். தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கென்று ஒரு பெரிய வேலையை செய்வதற்கென்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இந்த சபையில வைத்திருக்கிறார். இல்லையா? யாரு சும்மா வந்து உட்கார்ல, கர்த்தர் உங்களை இங்கே நிலைநாட்டி இருக்கிறார். இதை கெடுக்கிறதுக்கே பக்க வழியில வருவான். அவங்களும் கிறிஸ்தவர்கள் சொல்லுவான். இவன் பெரிய வேலைங்க செஞ்சுட்டு இருக்கேன்னு அதை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான். நானும் சர்ச்சுக்கு தான் போறேன் என்று வரும். நீங்க வாங்க சர்ச்சுக்கும் போ. அப்படித்தான் நோண்டிட்டான் அவங்க. அந்த ஐயனை கூட்டிட்டு போயிட்டேன். சரி, ஓகே, போனீங்க, ரைட்டு. எந்த சபையில் இருக்கீங்க? உங்களுக்கு சபை ஒன்றும் கிடையாது. சபை ஒன்று கிடையாது. 5000 சபை இருக்குது. இயேசுநாதர் வந்தாருன்னா எந்த சபைக்கு போவார்? கேள்வி. இயேசுநாதர் வரும்போது உண்ட மாதிரி வருவார்னு நினைக்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி வருவார்னு நினைக்கிறீங்க? அவர் ராஜாதின் ராஜா. அல்லேலூயா. அங்கங்க செதறி கிடந்த எலும்பு அவர் சொன்ன உடனே வந்து என்னாச்சா? ஒண்ணு சேர்ந்துச்சா. இவர் வந்தாருன்னா ரொம்ப கஷ்டமாயிருமா அந்த சபையில ஒண்ணு கட்சி சேர்க்க. அந்த மாதிரி பேசுறேன். ஒரே நேரத்துல வந்து அது எந்த சபைக்கு போவாரு? அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. ஆனா பாவி, இப்ப ஏற்பட்ட ஆளுடைய சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறீங்க. என்ன உபதேசம் பவுல் பயப்படுறது அதுதான். பிசாசு பார்த்து பவுல் பயப்படல, பட்டயத்தை பார்த்து பயப்படல, மரணத்தை பார்த்து பயப்படல. நீங்கள் வஞ்சிக்கப்பட போவீர்களோ என்று சொல்லி உங்கள் நிமித்தம் நான் பயப்படுகிறேன். பவுல் பயந்தது ஒரே விஷயத்துக்காக. ஓனாய் வந்து ஆட்டை கடிச்சுட்டு போயிடுமோ, அவன் ஒரு காரியத்துக்காக தான் பயப்பட்டான். அங்கேயும் ஓடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவராட்சியத்தை கட்டுவதற்கு ஒரு பெரிய வேலையை செய்வதற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். ஆமென். எல்லாரும் தாவீது ஒரு விதமா பார்த்தாங்க. சொல்லுங்க, எல்லாருமே. அவங்க அப்பா, அவங்க அம்மா, கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, அவருடைய தாய்மாமன் யோவாப், அந்த படையிலே பெரிய தளபதி தாவீதுக்கு. யாரு? யோவாப். அவரு சொல்றாரு, நீ உன்னுடைய நிலைமை என்ன எனக்கு தெரியாதா? சங்கீதம் 22 தாவீது சொல்றாரு, என் ஆகாரத்தோடு கசப்பு கலந்து கொடுத்தார்கள். இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் நடந்த தீர்க்க தரிசன சங்கீதம் சொல்றாங்க இல்லையா? இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். என்ன பண்ணுவாங்க? சாப்பாட எல்லாத்துக்கும் அடிமைகளுக்கு சாப்பாடு போட்டுருவாங்க. கடைசியாக இவங்களுக்கு சாப்பாடு அது நீங்க கசப்பு கலந்து வச்சிருவாங்களாம். கொடுமை பார்த்தீங்களா? வந்து அவனை பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்க வாழ்க்கையில கசப்புகள் நிறைய கலந்து வச்சிருப்பான் மனுஷன். கர்த்தர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கசப்பு கடந்தவங்களுக்கு அவன் மதுரமாய் கர்த்தர் மாற்றிருப்பான்.
அல்லேலூயா. எல்லாரும் தகப்பனால் மறக்கப்பட்டான், சகோதரர்களால் அற்பமா எண்ணப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்களே அவனை சபிச்சாங்க. இவனா அப்படின்னு ஒதுக்கின இந்த தாவீதை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, ராஜா சொல்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தினார். ராஜா சொல்றான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். பவுல் கலாச்சார நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவை தவிர அவர்கள் வேறொரு இயேசுவை கொண்டு வந்தார். நீங்க அங்க போகாது. இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வானத்திலிருந்து ஒரு தேவதூதனே வந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாலும் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறார். இல்லையா? அதனால பக்க வழியா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு முக்கியமான ஆளுன்னு பார்ப்போம். விசுவாசி கவனிங்க. நிறைய பேர் நெகேமியா கூட இருந்தாங்க, தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேரு ஆனா நெகேமியாவை குறி வைக்கிறாங்க. யாரு சபைக்கு பக்க பலமா இருக்கிறீங்களோ அவன் பிசாசு குறி வைப்பான். எப்படியே நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்துட்டோம்னா அங்க வேற என்ன ஆயிரும், மெனக்கெட்டு போயிடும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உண்மைதான். தேவராஜ்யத்தை கட்ட பரலோக ராஜாவால் அனுப்பப்பட்டவள். வேலையை கெடுக்கிறதுக்குன்னு பக்க வழியா வருவாங்க. இயேசுவை போலவே வருவாங்க. தேசம் தரிச்சு வருவாங்க. ஒளியும் தேசத்தை தரித்து வருவாங்க. ஜாக்கிரதையா. அப்படி வர்றாங்கன்னாவே தெரிஞ்சுக்குங்க, நீங்க பெரிய வேலை இங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் அடையாளம். இல்லையா? நான் இதை சொல்றோம் இல்லை, நான் எதையோ சொல்லலாம். இல்லையா? பார்த்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சதுனால சொல்றேன். கேர்ஃபுல்லா இருக்கும். இப்படி நிறைய இருக்குது, போய் மாட்டிக்கூடாது. மாட்டிட்டு அப்புறம் மறுபடியும் போன பட்சம் திரும்பி வந்த கதையா இருக்கக்கூடாது. இல்லையா? கடைசியா அவர்கிட்ட சொன்னேன், நிறைய உபாதியர்கள் இருக்கலாம், அதாவது டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். ஐயா, உங்களை போதிச்சு உங்களை நடத்துறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்கலாம். தகப்பன் ஒருத்தன் தான் சொன்னேன். தகப்பன் ஒருத்தனா தான் இருக்கணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, நிறைய டீச்சர்ஸ் வரலாப்பா, ஆனா உங்களை பெற்றெடுத்த தகப்பன் நான் ஒருத்தன் தான். அல்லேலூயா. சொல்லிட்டோம். கவர்மெண்ட்டுங்க ஓனாய்கிட்ட மாட்டிடுச்சு ஆடு. சிங்கத்துக்கிட்ட மாட்டினா சிங்கத்துடைய வாயை பழத்தை எடுத்துடலாம். ஓனாய்கிட்ட ஆடு மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ. இல்லையா? ஓனாய்கிட்ட மாட்டிச்சுன்னா சீக்கிரம் கொண்டு வர்றது சிரமம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல இயேசு சிங்கத்தை பத்தி கரடை பத்தி பேசுறார், ஓனாயை பத்தி பேசுறார். பவுல் ஓனாயை பத்தி பேசுறார். ஏன்னா ஓனாயினுடைய உபதேசம் ரொம்ப டேஞ்சர். அது வந்து ஒரு நாள் சொல்றோம். சரி, அப்ப கவனமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல கர்த்தர் தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு வச்சிருக்கிறார். அப்ப என்ன செய்யணும், ஒண்ணு சேர்ந்து நெகேமியா மாதிரி நிக்கும். சொல்ற பாரு, நான் அவர்களுக்கு ஆட்கள் அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன். இவரு போகல, என்ன பண்ணல? ஹலோ, நெகேமியாவுக்கு செய்தி வருது, நெகேமியா போகல. நெகேமியா இன்னொரு ஆளை கூப்பிட்டு போய் நீ போய் சொல்ல, நான் வரணுங்கிறது இல்ல. நாமளும் என்ன பண்ணிருப்போம், கரெக்டு, நாம போய் பார்க்கலாம், நாம போய் அந்த ஆட்டத்தை பார்க்கலாம், அந்த கூத்தை பார்க்கலாம். நெகேமியா போகல. அவன் என்ன சொல்றான், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் வரக்கூடாது. உத்தரவு சொல்றதுக்கு இவர் போகல, நாம கலந்துக்கிறதுக்கே போயிட்டோம். பக்க வழியா நுழையிறவங்க என்ன செய்வாங்கன்னா சர்ப்பத்தை போல வருவாங்க.
முதல்ல வந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் பொய் சொல்றாரு, அவர் நல்லவர் இல்லை. யாரு? நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா இதுதான் பேசும். முதல்ல வந்த உடனே பிரிப்பாங்க. சொல்லுங்க, பிரித்தாலும் கொள்கை. இப்படித்தான் தேசத்தை பிடிச்சிருக்கு. என்னை விட்டு, சபையை விட்டு உங்களை பிரிப்பதற்கு அவர்கள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவன் பொய்யன், பொய் சொல்லிட்டாரு, உன்னை ஏமாத்திட்டாரு. யார் ஏமாத்திட்டு? உண்டாக்குனது யாரு? கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. பெத்தெடுத்தது யாரு? கர்த்தர் பெத்தெடுத்திருக்கிறாரு. அவங்க மேலேயே குறை சொல்லி அவங்க பிள்ளை என்ன பண்ணுமா, ஆதாமே பிரிச்ச மாதிரி உங்ககிட்ட எங்களை பத்தி குறை சொல்லி ஓப்பனா சொல்றேன், எங்களை விட்டு உங்களை பிரிப்பார்கள். நெகேமியா மாதிரி உத்தரவு கொடுத்துரும். ஆதாம் மாதிரி கம்மு நின்றுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. அந்த சர்ப்பத்துக்கு மட்டும் அவங்க செவி கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாம எப்படி இருந்திருப்போம்? அழகா இருந்திருப்போம். துன்பம் இருந்திருக்காது, பசி இருந்திருக்காது, கவலை இருந்திருக்காது, கண்ணீர் இருந்திருக்காது, உபத்திரவம் இருந்திருக்காது, எதுவுமே இருந்திருக்காது. பரலோகத்துல நம்முடைய சுத்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் சுத்தம் செய்யப்படுவது. பரலோகத்துல இதெல்லாம் இல்ல பாருங்க. அது எல்லாமே இந்த பூலோகத்துல இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதாம் படிச்சார். பிசாசு என்ன பண்ணிட்டா? பக்க வழியாய் நுழைந்தான். அதனால வஞ்சிக்கப்படாதிருங்கள். கூப்பிடுறாங்க, ஓடிடக்கூடாது. இல்லையா? யோசிக்கணும். இத்தனை நாளா எங்கடா போனீங்கன்னு கேட்கணும். நான் கேட்டேன். இல்லையா? இத்தனை நாள் எங்கப்பா போனேன்? இன்னும் ரசிக்கப்படாம நிறைய பேருக்கு கிராமத்துக்காங்க. அவங்க போய் சொல்லி ரசிப்பு நடத்தி நீ 7வது நாள் உட்காந்து ஆராய்ச்சி இந்த இடத்துவே நான் தர்றேன் அப்படி. இல்லையா? அப்ப பிசாசுடைய தந்திரத்துக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆனால் பிசாசுடைய தந்திரத்தை அறிந்தவர்களா இருக்க வேண்டும். உள்ள நுழைஞ்சு என்ன செய்வான்? முதல்ல அப்பனையும் பிள்ளையும் பிரிப்பான். அதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். இரு எங்க அப்பாவை கூப்பிடுறேன்னு சொல்லிப்பாரு, அவன் இருக்க மாட்டான், ஓடிடுவான். ஏவாள் என்ன சொல்லிருக்கோம் சிஸ்டர், தனா சிஸ்டர்? ஏவாள் என்ன சொல்லிருக்கோம் சர்ப்பம் பேசும்போது? ஒன்னும் பிரச்சனை இல்லை பிசாசு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எங்க அப்பாவை கூப்பிடுறேன், அவருக்கு நீ பேசுறியா அப்படின்னா துண்டக்கான துணியக்கான ஓடிடுவான். ஏவாள்னால பேச பண்ண முடியல. இப்ப எங்க அப்பாவை கூப்பிடுறேன், ஆதாமும் சும்மா நின்றுட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன். அதனால நான் எங்க அப்பாவை கூப்பிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கணும். அவன் வஞ்சிக்கப்பட்டது யாரு? முதல்ல ஏவாள் வஞ்சிக்கப்பட்டுட்டான். அது உறுதுணையா நின்னது யாரு? ஆதாம். கூட இருந்தவனு சொல்லல. கூட இருந்தவன் என்ன பண்ணல? அப்ப கூட இருந்தவனையும் வஞ்சிக்கிறான் பாருங்க. ஒருத்தன் வஞ்சிக்கப்பட போகும்போது பக்கத்துல இருக்கிற உஷாரா இருந்தா என்ன சொல்லணும்? ஏ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்? சொல்லிடுவோமா? நீங்க பாத்தீங்கன்னா இது தப்புன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஒரு உபதேசத்துல, ஒரு சத்தியத்துல வேலைச்சிருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு மேல கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியாது. தாவீதுக்கு தெரியாது. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார், அபிஷேகம் பண்ணியிருக்கார். ஆனா செய்ய போறாருன்னு தெரியும், ஆனா என்ன செய்வாருன்னு தெரியாது. அல்லேலூயா. எப்படி செய்வாருன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு நல்லா தெரியும், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் செய்யும். அல்லேலூயா. அதனால கவனமா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை
பெரிய காரியங்களை செய்ய முற்படும் போது சம்பல்லாத்தும் தோபியாவும் வருவார். ஜாக்கிரதையா இருப்பேன். சொல்லு மகேஷ், சொல்ல மாட்டீங்க. ஜாக்கிரதையா இருப்பேன். முடியலையா கூப்பிட்டுரும். எங்களையா வாஸ்தமாவும் கூப்பிட்டுரும். தர்க்கம் பண்ணுவோம். கடைசியா சொன்ன ஒரு சபையில முதல்ல அங்கத்துல வரும். சபையெல்லாம் கிடையாது. என்ன சொல்ற, நானே திருச்சபை, எனக்கு எதுக்கு திருச்சபைங்கிறான். அப்படி ஒரு உபதேசத்தோட மாட்டிட்டாரு. இல்லையா, நான் எத்தனை பேருக்கு நான் காப்பாத்துறேன். இல்லையா, அதே ரூம்ல தான் இருக்கிறான் செவன்த் பையன். ஆனா யாருக்கு என்ன பண்ணல, சுவிசேஷம் இல்லை. சினிமா படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். ஒரே ரூம்ல தான் இருக்கிறான். ஒருத்தர் பூசாரியா இருக்கிறான், ஒருத்தர் செவன்த் டேவா இருக்கிறான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்லல. ஆனா நான் போய் எல்லாத்துக்கும் போய் சொன்னேன். அவங்க என்ன தெரியுமா, நாம மட்டும் பொருளாவும் போவோம், மற்றவங்கள அந்த உபதேசம். அவங்க இயேசு மாதிரி இல்ல. இயேசு என்ன செஞ்சாரு, நீ பாவியா இருக்கும் போது, நீ அவருக்கு சத்துருவா இருந்த போது அவர் உனக்காக ஜீவனை கொடுத்தா, உன்னை நேசிச்சார். ஆனா அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. சொன்ன, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நீ எங்க தூக்கி போட்டாலும் மேல வந்துடும் சொல்றேன். சத்துரு உன்னை எவ்வளவு தூரம் கீழே கொண்டு போய் வச்சா, கர்த்தர் உன்னை மேல கொண்டு வந்துட்டே இருப்பார். ஏன் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். யோசேப்பை என்ன பண்ணாங்க, அவனுடைய பலவர்ண அங்கிய உறிஞ்சு அவனை நிர்வாணமாக்கி அடிமை சந்தையில நிக்க வச்சாங்க. யோசேப்புக்கு தெரியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இல்லையா, எங்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடலாம்டா, கர்த்தர் மேல வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த கொம்பனாலும் எடுக்க முடியும். நீ எவ்வளவு தூரம் என்னை கீழே தூக்கி போட்டாலும் நான் மேல வந்துட்டே இருப்பேன். இல்லையா, அடிமை சந்தையில் நின்றுட்டு இருந்த அவனைத்தான் ஆளுநரா பார்வோனுடைய அரண்மனையில சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார வைத்தார். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய வல்லமை என்ன தெரியுமா? இல்லையா, நீ எங்க இருந்தாலும் உன்னை மேல கொள்ளுவோம். சொல்லுங்க, நான் எங்க இருந்தாலும் மேல வந்துருவேன். உங்க மைண்டுக்கு சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். இல்லையா, இந்த மைண்ட் தான் என்ன முடியுமா, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன். அவங்க கிட்ட பெரிய பெரிய சேனை இருக்குது. ஆனா எங்கிட்ட இருக்குது என்ன இருக்குது, ராய் விட்டுற கல்லுதான் இருக்குதுங்க ராஜோஷ். அவங்க கிட்ட அம்பு துப்பாக்கியெல்லாம் இருக்குது. ராய் விட்டுற கல்லுதான் கிட்ட இருக்குது. கிதியோன்னு சொல்றேன். இல்லையா, ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருந்துச்சு. இனி உன் பட்டயம் என் பட்டயம், என் பட்டயம் உன் பட்டயம். உடன்படிக்கை உனக்கு இருக்குது. ஆசீர்வாதம் தலைமையில இருக்குது. நீ எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. சொல்லுங்க, பக்கத்துல கை முடிச்சு. நீ எங்க கீழே கிடந்தாலும் கர்த்தர் உன்னை மேல கொண்டு வந்துருவார். அவருடைய ஆசீர்வாதம் தலைமையில இருக்கு. இல்லையா, எழுந்து நிற்போமா? இன்னும் தாவீதை பத்தி இன்னும் சொல்லவே இல்லை. வரக்கூடிய நாட்கள்ல சொல்றேன்.